ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஓல்டு புக்கில் இருக்க டெல்லி சுல்தானேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அரப்ஸ் அண்ட் துர்க்கிஷ் இன்வேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் த இஸ்லாம் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராம்ப்ட் முகமது அப்படின்ட்டு 1570 to 632 ADயில் வந்து பார்த்தோன்னா அவர் தான் வந்து இஸ்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். இஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கே வளர்ந்ததுன்னா டெசர்ட்ஸ் ஆஃப் அரேபியாவில் தான் வந்து இஸ்லாம்ஸ் வளர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா அரப்ஸ் தான். அதே மாதிரி அரப்ஸ் வந்து இஸ்லாமை வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஏஷியாவில் வந்து உருவாக்குனாங்க. பர்ஷியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் பண்ணாங்க இஸ்லாமை. அதே மாதிரி டர்க்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் இட் போத் டுவர்ட் த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அண்ட் மேட் என்ன சொல்கிறது வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்போ அரப்ஸு, பர்ஷியன் அண்ட் டக்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இஸ்லாம்ஸை வந்து ரொம்ப வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணி இஸ்லாமை வந்து ஒரு ஃபார்மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டாக வந்து உருவாக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, அரப்ஸ் கான்குவஸ்ட் ஆஃப் சிந்த் அண்ட் முல்தான் இன் 712 AD. ஓகே, கமர்ஷியல் கான்டாக்ட் வந்து நடைமுறையில் இருந்தது. எதுக்குன்னா இந்தியாவுக்கும் அரப்புக்கும் ரொம்ப வருஷமாகவே வந்து கமர்ஷியலாக வந்து ரெண்டு பேர் வந்து கான்டாக்டில் இருந்ததாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது ஓகே, அரப்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து சிந்தையும் முல்தானியும் எப்படி வந்து கேப்சர் பண்ணாங்க 1712 ADயில். கமர்ஷியல் கான்டாக்டாக வந்து இந்தியாவுக்கும் அரபுக்கும் நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக வந்து. இது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது நிறைய காரணங்கள் இருக்கும் சிந்து வந்து அவங்க கான்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரப்ஸ் வந்து சிந்தோட ரிச் போர்ட்னால வந்து அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. பொலிட்டிக்கலாகவும் ரீஜனலாகவும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்ம இஸ்லாமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நினச்சாங்க. அதே மாதிரி அந்த ரூலர் ஆஃப் சிந்து மேலே அவங்களுக்கு ஆங்கிரியாக இருந்தது. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அந்த பைரட்ஸ் வந்து கொள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. அதை அவங்க அவர் தடுக்காமல் விட்டதுனால அவர் மேலே கோபமாக இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவங்களோட ரிச்னஸையும் வெல்னஸையும்காகவும் அந்த போர்ட்ஸ் அதுக்காகவும் அதே மாதிரி வந்து அவங்க இஸ்லாமை வந்து பரப்பணும் பொலிட்டிக்கலாகவும் அதே மாதிரி ரிலீஜனாகவும் பரப்பணுன்றதுக்காகவும் எல்லாமே ஒரு ரீசனாக இருந்தது. வந்து முகமது பின் காசிம் அவர் தான் பார்த்தோன்னா யார் அனுப்புனாங்கன்னா அல் அஜாஜ் த கவர்னர் ஆஃப் ஈராக் யாரோட பெர்மிஷன் மூலமாக காலிஃப் வாலித் அவர் தான் வந்து அவரோட அப்போ தான் காலிஃபாக இருந்தவர் வந்து வாலித் அப்படின்றவர் அவருடைய பெர்மிஷன் மூலிமா வந்து அல் அஜாஜ் கவர்னர் ஆஃப் ஈரான் வந்து முகமது பின் காசினை வந்து சிந்து வந்து கான்கர் பண்ணுறதுக்கு அனுப்புனார். இவர் வந்து பார்த்தோன்னா மார்ச் தஹீருக்கு எதிராக வந்து த ரூலர் ஆஃப் சிந்து அவர் தான் தஹீர்ன்றது தான் கிங் அவர் தான் வந்து ரூலர் ஆஃப் சிந்து அவர் எதிர்த்து வந்து போரிட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க சிந்துவை. அதுதான் பாட்டில் ஆஃப் ரெவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா முல்தானியும் கேப்சர் பண்ணுறாரு. யாருன்னா முகமது காசின். இவங்க வந்து நிறைய வெல்த் கிடைக்குது. அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா முல்தானை வந்து பார்த்தோன்னா த சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருந்ததுன்னா முகமது காசிம் வந்து பார்த்தோன்னா சிந்தையும் முல்தானியும் வந்து பார்த்தோன்னா நிறைய இக்தாஸ்னால் என்ன டிஸ்ட்ரிக்ஸாக வந்து பிரித்தார். அரபோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான் பார்த்தோன்னா அதோட ஹெட் ஆஃப் த இக்தாஸாக இருந்தது. அது ஏற்கனவே ரூல் பண்ணியிருப்பாங்களே லோக்கல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தோன்னா அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் அது கீழே வர டிவிஷன்ஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அரப்ஸ் வந்து பார்த்தோன்னா யார் முகமது பின் காசிம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் பார்த்தோன்னா ஜிஸ்யா வந்து இம்போஸ் பண்ணியிருப்பார். நான் முஸ்லீம் இல்லாதவர்கள் மேலே ஜிஸ்யா டேக்ஸ் வந்து போட்டிருப்பார். அதே மாதிரி எப்படி முகமது பின் காசிம் வந்து எப்படி எண்டானா கலிஃபா சுலைமான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வந்து கலிஃபா வாலித் வந்து இறந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் கலிஃபா சுலைமான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு அடுத்ததாக வருவார். இவர் வந்து பார்த்தோன்னா ஆர்ச் எனிமி ஆஃப் அல் அஜாஜ் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு எதிரியாக இருக்கார். அல் அஜாஜ் யாருன்னா கவர்னர் ஆஃப் ஈராக் அவரோட அவர் வந்து அந்த போஸ்டிங்கில் வந்து டிஸ்மிஸ் முகமது பின் காசிம் அண்ட் இ வாஸ் த சன் இன் லா ஆஃப் அல் அஜாஜ். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த கேப்டன் சுலைமான் பார்த்தோன்னா அல் அஜாஜ் தான் வந்து பார்த்தோன்னா அல் அஜாஜோட மருமகன் தான் முகமது பின் காசிம். அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து மெசபொட்டாமியாவில் இருக்கிற சிறைக்கு அமைச்சிட்டு அவரை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறார். யார்? முகமது பின் காசிம். ஓகே, அடுத்தது வந்து சிந்த் அண்ட் முல்தான் வந்து பார்த்தோன்னா கலிஃபா எம்பையரோட கண்ட்ரோல்லே ஒரு 150 வருஷம் இருந்துச்சு. அதோட பவர் அப்படியே கம்மியாகிட்டே வந்ததுன்னு சொல்கிறாங்க.
இந்த சிந்தை கான்கஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கம்மிங் ஆஃப் இஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ஒரு விதியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அரப்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருந்து ஆர்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அஸ்ட்ரானமி, மியூசிக்கு, பெயிண்டிங்கு, மெடிசனு, ஆர்கிடெக்சர் அவங்க அதெல்லாம் வந்து நம்ம நிலத்துலேருந்து கற்றுண்டாங்க. அதே மாதிரி நம்ம என்னென்ன அரப்ஸ் கிட்டேருந்து இந்தியன் ஃபிலாசபி, நியூமரிக்கல் அண்ட் அஸ்ட்ரானமி வேர் டேக்கன் டு யூரோப் பை த அரப்ஸ் வந்து பார்த்தோன்னா யூரோப் நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியனோட ஃபிலாசபி, நியூமரிக்கல், அஸ்ட்ரானமி எல்லாமே அரப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அரப்ஸ் கிட்டேருந்து தான் யூரோப்பே தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி முகமது பின் காசிம் கிட்ட என்னென்ன படம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ட்ரூப்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் 6,000 சைரியன் குதிரைகளும் 6,000 ஒட்டகங்களும் 300 பக்டேரியன் கேமல்ஸும் அண்ட் ஆர்டிலரி ஃபோர்ஸ் ஆஃப் 2,000 மேன் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. வித் 5 கேட்டபுலட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கார்ட்ஸ். இது எல்லாமே யார் வச்சுருந்தாங்கன்னா முகமது பின் காசிம் வச்சுருந்தார். அல்லஜாஜ் த கவர்னர் ஆஃப் ஈராக்கோட மருமகன் தான் யார்? முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த துர்க்கிஷ் இன்வேஷன், த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் துர்க்கிஷ் இன் டு இந்தியா. துர்க்கிஸ் வந்து காட் த அப்பர் ஹேண்ட் ஓவர் த காலிஃப் ஆஃப் பாக்தாத். என்ன சொன்னாங்கன்னா காலிஃப் ஆஃப் பாக்தாத் வந்து பார்த்தோன்னா இவங்களை வந்து கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. எப்போன்னா 8th to 9th century வந்து இவங்க வந்து அரப்ஸை விட ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா அரப்ஸ் விட்டு பண்ண ஒர்க் எல்லாமே இவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க. அவங்களோட டொமைனை வந்து சிந்தையும் தாண்டி முல்தானுக்குள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராணி பாய் யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் தஹீர் அவங்க தான் பார்த்தோன்னா சிந்து வந்து என்ன சொல்கிறது ஃபோர்ட் ஆஃப் ரிவரில் வந்து பேட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஜவுகர் வந்து கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரப் வந்து இன்வேஷன் நடந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா பிரம்ம சித்தாந்தா எ சான்ஸ்கிரிட் ஒர்க் ஆஃப் பிரம்மகுப்தா வந்து அரபுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அரப் ஒர்க்ஸ் மென்ஷன் த நேம் ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்ட். அரப் ஒர்க்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியன் சயின்டிஸ்டோட நேம்ஸ்னா பஹாலா, மனக்கா அண்ட் சிந்த்பாத். தானா வந்து பார்த்தோன்னா தஹானா வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இன் த ஹாஸ்பிட்டல் ஆஃப் பாக்தாத். அதே மாதிரி மனக்கா அவர் வந்து பார்த்தோன்னா ஃபிசிஷியன் வந்து காலிஃபோட ஹரன் அல் ரஷீதோட சீரியஸான டிசீஸை வந்து க்யூர் பண்ணது யாருன்னா மனக்கா அவர் தான் வந்து க்யூர் பண்ணார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஆஃப் கஜினி. இவர் தான் வந்து செகண்ட் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் முஸ்லீம் இன்வேடர் இந்தியாவுக்கு வந்து. ஃபஸ்ட்டு வந்தது வந்து முகமது பின் காசிம், அடுத்தது கஜினி, அடுத்தது கோரி வருவார். ஓகேவா. சபக்ட்ஜின் த ரூலர் ஆஃப் கஜினி அவர் தான் பார்த்தோன்னா இஸ்மாயில்ன்றதுக்கு அவர் அதுக்கப்புறம் வந்து பதவி எடுத்தது வந்து சபக்ட்ஜின். ஓகே, இவர் வந்து பார்த்தோன்னா இவரோட பிரதரான முகமது பின் கஜினி பார்த்தோன்னா முகமது கஜினி வந்து இவர் வந்து அந்த அரியணையிலேருந்து தூக்கி போட்டார். எப்போனா 1998 இவர் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1000 AD வந்து இன்வைட் பண்ணுறாரு. இப்போ வந்து 1000னா யார்? ராஜராஜ சோழன் டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து இவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு. இ வாஸ் த ஃபஸ்ட்டு துர்க்கிஷ் இன்வேடர். இவர் தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு துர்க்கிஷ் இன்வேடர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா முகமது பின் கஜினியை தான் சொல்கிறாங்க. முகமது பார்த்தோன்னா டிஃபீட்டட் ஜெயபாலா த ரூலர் ஆஃப் இந்து சாஹி டைனஸ்டியோட ரூலர் வந்து ஜெயபாலா வந்து டிஃபீட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஃபத்தே தவத் ஆஃப் முல்தான் அண்ட் அனந்த் பாலா ஆஃப் நாகர்கோட் இவர் வந்து சந்தால்ஸை வந்து க்ரஷ் பண்ணிடுறாரு, ஒடுக்கிடுறாரு. த ரூலர் ஆஃப் மதுரா, கனூஜ் அண்ட் குவாலியர் இவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக இது பண்ணுறாரு. ஆஃப்டர் ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷனுக்கு அப்புறமும் பார்த்தோன்னா இவர் ரொம்ப வெல்த்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இவரோட முக்கியமான எக்ஸ்பெடிஷன் பார்த்தோன்னா இந்துஸ்தானில் சோம்நாத் டெம்பிள் 1025 நடந்தது தான் பார்த்தோன்னா கோஸ்ட் ஆஃப் கத்தியவார் பக்கத்தில் இருக்கிற சோம்நாத் டெம்பிளில் தான் வந்து அவங்க வந்து சூறையாடி இருப்பார். இவர் பார்த்தோன்னா ரூலர் ஆஃப் கத்தியவரா ராஜா பீமா தேவ் அவர் தான் வந்து ரூல் பண்ணியிருப்பார். இவர் வரான்னு தெரிஞ்சவரை அவர் அங்கேருந்து கோட்டையிலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அதனால் அவர் ஈஸியாக போயிட்டு அந்த சோம்நாத் டெம்பிளில் இருக்கிற எல்லா இதுவையும் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுறார். இதில் வந்து கொள்ளடிச்சிட்டு போனதை மட்டும் என்ன சொல்கிறாங்க 26 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது ஆஃப் கஜினி பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஆஃப் ஏஷியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவாசியா அவர் வந்து பார்த்தோன்னா கிரேட் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவர் யாரை வந்து ஆதரிச்சாருன்னு பார்த்தோன்னா ஃபெர்தோஷி
அண்ட் அல்பெரூனியை வந்து கசினி வந்து ஆதரிச்சிருப்பார். அதே மாதிரி சார் ஹென்றி எலியாட் வந்து அவரோட புக்கில் வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்ற புக்கில் வந்து 17 முறை படையெடுத்து வந்தாலும் கசினி வந்து நிறைய வெல்த்தை தான் வந்து சூறையாடிட்டு போயினதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எப்படி வந்து கசினி ரூல் வந்து முடிவடைஞ்சிச்சு இந்தியாவில்னு பார்த்தோன்னா, முகமதோட அந்த கசினியோட சக்ஸஸஸ் பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அலாவுதீன் உஷாயின் ஆஃப் கோரி வந்து பார்த்தோன்னா இன்வைட் பண்ணுறாரு. எதனா கசினியை வந்து அலாவுதீன் உஷன் ஆஃப் கோரி அது வந்து ஒரு இது அவர் வந்து பார்த்தோன்னா கசினி இன்வைட் பண்ணி அதை சூறையாடிட்டு அதை எரிச்சுடுறாரு. எப்போன்னா 1186 ஏடியில் த பவர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த கசினி வந்து டிக்ளைன் ஆகிட்டு கோரி அவர் வந்து பார்த்தோன்னா வளர ஆரம்பிக்கிறார். முகமது ஆஃப் கோரி பார்த்தோன்னா தேர்ட் இம்பார்ட்டன்ட் முஸ்லீம் இன்வேடர் ஆஃப் த இந்துஸ்தான். இ பிகேம் த ரூலர் ஆஃப் கோரி. இந்த கோரியோட ரூலர் யாருன்னா முகமது ஆஃப் கோரி அவர் தான். அப்போ அது வந்து மவுண்டைன் ரேஞ்ச் கிட்டே இருக்குது. எங்கே இருக்குன்னா கசினிக்கும் ஹெரட்ன்ற பகுதிக்கு பிட்வீன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால தான் வந்து அவர் கோரி அந்த என்ன சொல்கிறது கோரியும் அந்த இன்னொரு இடத்தையும் என்ன சொல்கிறது கசினிக்கும் இன்னொன்று அரசட் ஏதோ ஒரு பகுதிக்கு பிட்வீன் இருக்கிறதுனால அவர் கோரி அந்த இடத்தோட பேர். அதனால தான் இவர் வந்து பாப்புலராக வந்து முகமது ஆஃப் கோரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவரோட இன்வெஷன்ஸ் பார்த்தோன்னா ஆஸ் அன் ஆம்பிஷியஸ் அண்ட் என்டர்பிரைசிங் ரூலர். இவருக்கு வந்து ஒரு வெறி இருந்தது. நம்ம இந்த என்ன சொல்கிறது ஒரு ஆம்பிஷியஸாகவும் ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து ஒரு பரப்பணுன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்தது சொல்கிறாங்க. இவர் இந்தியாவை எப்போ அட்டாக் பண்ணார்னா 1176 ஏடியில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். இவர் வந்து முல்தானி உச்சியும் வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். இவர் சப்ஜுகுலேட்டட் லோவர் சிந்து இன் 1182 அடி பண்ணி வச்சார். 1185 வந்து பார்த்தோன்னா பஞ்சாப்பை வந்து இன்வைட் பண்ணி ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சியல்கோட் அதை வந்து அந்த கோட்டையை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். இன் 1186 வந்து பிசீஸ்டு லகூரையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இது பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் 1191. இது வந்து முகமது கோரி வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணுறாரு. பட்டிண்டா ஃபோர்ட்டை வந்து என்ன சொல்கிற அட்வான்ஸ்டு இன்டு த கிங்டம் ஆஃப் பிருத்விராஜ் சௌஹான் ராஜ்புட் ரூலர். இவர் வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் தரைன் இன் 1191 சொல்கிறாரு. இதில் வந்து கோரி தோத்துடுறாரு. பிருத்விராஜ் வின் பண்ணி அந்த பட்டிண்டா ஃபோர்ட்டை வந்து மீட்டுடுறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது மறுபடியும் வந்து பிருத்விராஜ் சௌஹானுக்கும் வந்து கோரிக்கும் நடக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா இவர் இந்த பிருத்விராஜ் தோத்துடுறாரு. அதை வந்து என்ன சொல்கிறது கோரி வந்து வின் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் தான் பார்த்தோன்னா பிகினிங் ஆஃப் துர்க்கிஷ் ரூல் இன் த ஆர்ட் ஆஃப் இந்துஸ்தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த இந்தியா. இவர் தோக்கடிச்சு இதுக்குள்ளே வந்தார் பாருங்க. இதை தான் வந்து த பிகினிங் ஆஃப் துர்க்கிஷ் ரூல் இன் த ஆர்ட் ஆஃப் இந்துஸ்தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோரி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக் கமாண்டரை தான் வந்து இவரோட கமாண்டரை வந்து இது வந்து குத்புதீன் ஐபக் வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோன்னா டாக்டிக்ஸ் ஆஃப் முகமது பின் கோரியோட டாக்டிக் என்னென்னா, இப்போ நான் 5 படம் இருக்குன்னு அவரோட ஆர்மி 5 டிவைட் பண்ணிடுவார். அதில் 4 வந்து பார்த்தோன்னா ராஜ்புட்டோட சண்டை போட 1 வந்து ரெஸ்ட் எடுக்கும். இவங்க எல்லாம் சண்டை போட்டு ஓய்ஞ்ச பிறகு இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு விகுரஸாக சண்டை போட்டு ராஜ்புட்டை வந்து தோக்கடிப்பாங்க. அடுத்தது வந்து ராஜ்புட்டோட அப்ரைசிங் என்னென்னா 1193 அண்ட் 1198 ஏடியில் வந்து தெர் ஆர் மெனி ராஜ்புட் அப்ரைசிங் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. குத்புதீன் ஐபக் வந்து எல்லாருமே தோக்கடிச்சு அவங்களோட டெரிட்டரி மொத்தத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துகிட்டு வராரு. அவர் தான் பார்த்தோன்னா டெல்லியை வந்து பார்த்தோன்னா முகமது ஆஃப் கோரி வந்து கேபிட்டலாக வந்து அந்த டெரிட்டரி இன் இந்தியாவில் இருக்கிறதுக்கு டெல்லியை வந்து கேபிட்டலாக அவர் அறிவிக்கிறார். அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் சந்த்வார் பார்த்தோன்னா 1194 ஏடியில் வந்து நடக்குது. த முகமது ஆஃப் கோரி மார்ச்டு அகெயின்ஸ்ட் யாருக்கு எதிராக அவர் போரிடுறாருன்னா ஜெயச்சந்திரா அவருக்கு எதிராக அவர் போரிடுறாரு. த கிரேட்டஸ்ட் ராஜ்புட் ரூலர் ஆஃப் கனூஜ் வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து கனூஜோட ஒரு கிரேட்டஸ்ட். இவர்கிட்ட நிறைய டெரிட்டரி வந்து இந்தியாவில் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இதை தான் வந்து பேட்டில் ஆஃப் சந்த்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் சந்த்வார் வந்து ஜெயச்சந்திரனுக்கும் கோரிக்கும் நடக்குது. அதில் வந்து கோரி வின் பண்ணிடுறாரு. ஜெயச்சந்திரன் கண்ணில் வந்து அந்த அம்பு பட்டு அவர் வந்து முகமது கோரியால் கொல்லப்படுறாரு. இந்த விக்டரி ஆஃப் சந்த்வார் பார்த்தோன்னா முகமது கோரி வந்து இன்னும் அவரோட இந்தியாவில் வந்து அவரோட இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து கான்கொஸ்ட் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் பார்த்தோன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த கமாண்டர் ஆஃப்
முகமது ஆஃப் கோரிக்கு 2 கமாண்ட் இருக்காங்க. ஒன்று குத்புதீன் ஐபக்கும் அடுத்தது வந்து என்ன சொல்கிறது பக்தியார் கில்ஜி 2 பேரும் இருக்காங்க. ஓகேவா. இந்த கமாண்டர் ஆஃப் இவர் தான் பார்த்தோன்னா பக்தியார் கில்ஜி தான் வந்து பார்த்தோன்னா விக்ரமஷீலா நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து 1202 to 1203 வந்து பார்த்தோன்னா அழிச்சிடுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேடியான்றது இன் பெங்காலில் இருக்குது அண்ட் பார்ட் ஆஃப் பீகார்லேயும் இருக்குது. ஆல்சோ கேப்சர் நாடியா இன் பெங்கால் அண்ட் பார்ட் ஆஃப் பீகாரையும் இவர் வந்து பக்தியார் கில்ஜி வந்து கேப்சர் பண்ணுறார். ஓகே. முகமது ஆஃப் கோரி வந்து பார்த்தோன்னா வெண்ட் பேக் டு கசினிக்கு போயிட்டு சென்ட்ரல் ஏஷியன் எனிமி அவர் அங்கேருந்து தானே வந்தார். அதை அவரோட எனிமியெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக அவர் போனார். இவர் பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் ப்ரேயரில் இருக்கும்போது இவரை வந்து 25 March 1206 வந்து ஒரு ஷியா ரிபல்ஸ் பார்த்தோன்னா கொக்காராஸ் வந்து பார்த்தோன்னா அவரை வந்து கொண்டுடுறாங்க. ஓகே. ஈவினிங் ப்ரேயர் அப்போ முகமது கோரியை தான் வந்து பார்த்தோன்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து கான்கொஸ்ட் அண்ட் அனெக்சேஷன் ஆஃப் த ராஜ்பூட் டெரிட்டரி இன் இந்தியா. இவர் தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரியல் ஃபவுண்டர் ஆஃப் துர்க்கிஷ் எம்பையர் இன் இந்தியாவை பண்ணது யாருன்னா இவர் தான் முகமது கோரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹல்லஜாஜ் யார் கவர்னர் ஆஃப் ஈராக். முல்தான் வந்து கோல்டன் சிட்டி. சபுக்டிஜின் வந்து ரூலர் ஆஃப் கசினி. சோம்நாத் டெம்பிள் வந்து கத்தியவார். ஃபர்தோஷி வந்து ஸ்காலர். ஓகே.